ஹலோ மக்களை, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் அந்த உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லாருமே ஜிபியு குட் பேட் அக்லி மூவி பார்த்துருப்பீங்க. உண்மையுமே ஒரு தரமான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவினே சொல்லலாம். ஆக்சுவலாக நிறைய ஆக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விஷயத்தில் உங்களுக்கு அந்த ரெட்ரோ ஸ்டைலை கொடுத்துட்டு வந்து அந்த ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியை ஒரு மாதிரி ஹைக் பண்ண மாதிரியான ஒரு விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் மூவிஸில் ஒரு மாதிரி ஹோல்சமான ஒரு மூவியாக ஃபீல் ஆச்சு. அண்ட் பார்த்தவங்களுக்கு உண்மையிலுமே தெரிஞ்சுக்கும். அண்ட் ஏகே ஃபேன்ஸுக்கு இது ஃபுல் ஆஃப் ட்ரீட்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் தாண்டி ஏகே அவருடைய ரேஞ்சை தாண்டி அதாவது அவருக்குன்னு போட்டிருந்த அந்த கோட்டை எல்லாத்தையும் அழிச்சிட்டு அதை தாண்டி நடிச்சிருக்காப்புல. ஃபுல் ஆஃப் டேரக்டருக்காக, ஆதிக் ரவிச்சந்திரனுக்காக அந்த அளவுக்கு பார்க்காத ஒரு வில்லனிசம் இருக்கிற ஒரு கேரக்டரை நம்ம முன்னாடி காமிச்சிருக்காங்க. அண்ட் எந்த அளவுக்கு டெப்த்தாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அவ்வளோ தெளிவாக பண்ணியிருக்கிறாங்க. ஓவராலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி, ஒரு மாஸ் மூவி, ஒரு கிளாசிக் மூவி அண்ட் ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கிற ஒரு நாஸ்டாலஜிக் மூவி எல்லா வகையிலுமே சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த மூவியில் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஜிபியுடைய மூவி ரிவ்யூ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த மூவி எல்லா வகையிலுமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் மியூசிக்கல் வைஸும் சரி, ஜிவி பிரகாஷ் அவருடைய மியூசிக் ஒரு மாதிரி தனியாகவே காமிச்சிருந்தாப்புல அந்த அளவுக்கு. ஆனால் அந்த செய்கை தெரிஞ்சுது. மியூசிக்கல் ஒரு மாதிரி ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அண்ட் அதே விஷயமே எனக்கு ஒரு இடத்துல டிஸ்அட்வான்டேஜாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே அந்த மியூசிக் ட்ராவல் ஆகிட்டே இருந்தது. அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தேவையில்லாத இடத்துலலாம் மியூசிக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் ஆஃப் மாஸ் சீக்வன்ஸுன்றதாட்டி அது தேவைப்பட்டிருக்கலாம். பட் எனக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதை தாண்டி மியூசிக்கல் வைஸ் தாறுமாறாக இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் தாண்டி அந்த சினிமோட்டோகிராஃபி அண்ட் ஆக்ஷன் கொரியோகிராஃபி எல்லாமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. அதை உண்மையிலுமே சொல்லி ஆகணும். அண்ட் இதையெல்லாம் தாண்டி என்னை பயங்கரமாக ஹைக் பண்ண ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய ரெட்ரோ சாங்ஸ், ரெட்ரோ ஹீரோயின்ஸ் எல்லாரையுமே காமிச்சு ஒரு மாதிரி அந்த நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டை அப்படியே ஒரு மாதிரி ஹைக் பண்ண மாதிரி இருந்தது தான் எனக்கு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. ஆக்சுவலாக அந்த மூவியை பார்க்கும்போது ஒரு செம்ம பீஸாக இருந்துச்சு. லாஸ்ட் அந்த 45 மினிட்ஸ் அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பீஸை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். லைக் ஒரு ஹோல்சமான ஒரு மூவி பார்த்து அந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் அதெல்லாம் தாண்டி அந்த ரெட்ரோ ஸ்டைல் அந்த ஹீரோயின்ஸ் இருக்கிறாங்க, அந்த சாங்ஸ் எல்லாம் வருதுன்றப்போ அது ஒரு மாதிரி நமக்கு அந்த ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட், பழைய ஏதோ ஒரு மூவியை பார்க்குற அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு இந்த மூவியில் ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்லைனில் இருந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னு தெரில. பட் இப்போ பார்க்கும்போது அதெல்லாம் ஒரு வேறு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல அந்த மூவி எனக்கு அதுக்காகவே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. பில்லா, மங்காத்தா, தீனா, இன்னும் என்னென்ன படம் இருக்குது, ஐயோ வாலி, எல்லா படத்துடைய ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு செஞ்சுருக்கிறாப்புல. ஒரு டைலாக்லேயுமே அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அவரை பற்றின நிறைய டீட்டெயிலிங் இருக்குது. ஸோ ரியல் லைஃப்லேருந்தே சொல்லியிருக்காப்புல. அண்ட் எல்லா இடத்துலையுமே அவருக்கான மாஸ் சீன்ஸ் அண்ட் பாக்ஸஸ். அண்ட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகே அதாவது அவர் படம் ஃபுல்லாமே நிறையா வாக்கிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை தான் எனக்கு கிரியேட் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த மியூசிக்கலோடு சேர்ந்து அது ஒரு மாதிரி கொலைடாகி ஒரு மாதிரி சூப்பரான ஒரு வியூ கொடுத்துச்சு. பட் நிறைய பேர்த்துக்கு அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீலாக இருக்கலாம். பட் எனக்கு அது ஓகேவாக இருந்துச்சு. அண்ட் அதெல்லாம் தாண்டி மேக்ஸில் சிம்ரன் இருக்காங்கன்னு ட்ரெய்லரில் தெரிஞ்சாலுமே அவங்களுடைய ரோல் என்னன்னு தெரியாமல் இந்த இடத்துல ரோலே டிஃப்ரெண்ட்டாக மாறும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் எத்தனை ரெட்ரோ சாங்ஸஸ், ஒரு ரெட்ரோ சாங்ஸுன்னு கேட்கும்போது வேறு மாதிரியான நமக்கான அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் ஆல்மா டோலுமா அந்த சாங்ஸ் இருக்குது. ஏப்ரல் மாதத்தில் இன்னும் வேறு என்னென்ன பாட்டு, இப்போ ரீசெண்டாக இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற பாட்டு, எல்லா பாட்டுமே சேர்ந்து ஒரு மாதிரி அது ஒரு பியூர் தேட்டர் மெட்டீரியலாக அது ஃபீல் ஆச்சு. இல்லை அதெல்லாம் பார்க்கும்போது தான் அந்த தேட்ரிக்கல் எலமெண்ட்டுக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டு அதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லா இதுவுமே ஒரு விஷயமே அந்த தேட்டர் எலமெண்ட்டுக்காகவே பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ் எனக்கு உண்மையாலுமே பயங்கரமாக சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. அந்த கிளைமேக்ஸ் தான். அண்ட் ஆக்ஷனுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதனுடைய ஒன்லைனாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அதாவது நம்ம ஏகே இருக்கிறாங்க, அவர் கேங்ஸ்டராக இருந்துட்டு நல்லவனாக மாறி திருப்பி கேங்ஸ்டராக மாறுறாரு. அதுக்கான காரணம் பையனை கடத்திட்டாங்க. ஸோ அந்த பையனை கடத்தினது யாருன்னு தேடி போய் ஸோ அதுக்கப்புறமா நடக்கிறது அந்த கதை. ஸோ இவ்வளோ தான் ஸ்டோரி. ஆனால் அதை வேறு மாதிரி நமக்கு விஷுவல் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓவராலாகவுமே ஒரு ஃபேமிலி பேக்கடு, ஒரு தேட்ரிக்கல் எலமெண்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. அதில் எந்த ஒரு சந்தேகமே வேணாம், அவ்வளோ பக்காவாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் எனக்கு இந்த மூவியில் ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏகே கொரியனுக்கு போன இடத்துல கொரியன் கேங்ஸ்டரை மீட் பண்ணார். அதுக்கப்புறமா ஜான்விக் மீட் பண்ணார். அதுக்கப்புறமா மணி ஹிஸ்ட் ப்ரொஃபஸரை மீட் பண்ணார். இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு எப்படி என்னாட்டி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா
இது சரியாக தப்பானு தெரில. அதாவது இப்போ எல்லாருக்குமே ஃபெமிலியரான கேரக்டர் இவங்க எல்லாருமே. எனக்கு வந்து இதெல்லாம் ஓகே ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, அதாவது இவர் வந்து இன்டர்நேஷ்னல் கேங்ஸ்டர் அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிச்சிருக்கலாம். பட் அது வந்து வேறு மாதிரி கொஞ்சம் எலாபரேட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா இவங்கெல்லாம் இருக்கிறதுலே மிகப்பெரிய கேங்ஸ்டர், அவங்கக்கிட்ட போயிட்டு அது சொன்னால் சரியாக இருக்குமா எனக்கு தெரில. நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணுச்சு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதையெல்லாம் தாண்டி ஏகே ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிலாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. ஸோ அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ தமிழ் மூவியில் ஒரு சில மூவிஸில் வந்திருந்தாலும் இதுவுமே ஒரு நல்ல ஒரு முயற்சியாகவே ஃபீல் ஆச்சு. அண்ட் ஸ்டோரியுமே ரொம்ப ஒரு லீனான ஸ்டோரின்றதாட்டி பெருசாக உங்களுக்கான அந்த ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் இருக்காது. ஸோ ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளாட்டாக போகிற மாதிரி இருக்கும். அண்ட் மாஸ் சீக்வன்ஸ் ஃபுல்லாமே ஹைக்லியாக தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ மாஸ் எலமெண்ட் அண்ட் மாஸ் அண்ட் ட்ராக்டிக்கல் எலமெண்ட்டாகவே தான் அந்த மூவியவே ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க. மற்றபடி அந்த ட்விஸ்ட் அண்ட் டென்சஸ்லாம் பெருசாக இருக்காது. ஸோ ஒரு ஜாலியாக ஒரு மூவி பார்க்கணும் அண்ட் ஏகே அவருடைய மூவி பார்க்கணுன்னா டெஃபினட்டாக இந்த மூவி ட்ரை பண்ணலாம். அண்ட் எனக்கு அந்த கிளைமேக்ஸ் அந்த 45 மினிட்ஸ் வந்து அதை வந்து எனக்கு அந்த 45 மினிட்ஸ்க்கே மொத்த படத்துக்கான காசுமே கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ், ரெட்ரோ சாங்ஸஸ், ரெட்ரோ ஹீரோயின்ஸஸோட அண்ட் கிளைமேக்ஸில் ஒரு அந்த டீம் அப்போ வந்து நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஜெயிலில். ஸோ ஏகே, அதாவது டீம் ஏகே ரெட் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் எல்லாருமே அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது இன்னும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக பார்க்கும்போது ஒரு மாதிரி செம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவி. படத்தில் ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது, சின்ன சின்ன டீட்டெயிலிங்குமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஏகேவை காமிச்சிருக்காங்க அப்படின்னு மீன்ஸ் ஒரு வேறு மாதிரியான ஒரு வில்லனிசம் கேரக்டர் அண்ட் அவருடைய ரேஞ்சை தாண்டி நடிச்சிருக்காரு அப்படின்றதுலாம் அந்த மூவியை பார்க்கும்போது இல்லை பார்த்தவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்க்காத ஒரு வில்லனிசம் கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாமே வேறு மாதிரி பார்க்குறதுக்கு இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஏகே தானே அதெல்லாம். ஸோ அது பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் கேங்ஸ்டர் மூவிக்கு அதெல்லாம் தேவைப்படுற ஒரு விஷயந்தான். ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் பார்க்கணும் அண்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான வைப்பை கொடுக்கணும் அண்ட் நிறைய ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி வேணும்னா டெஃபினட்டாக இந்த மூவியை ட்ரை பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தியான மூவி தான். ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த மூவியை பார்த்தீங்க? உங்களுக்கு இந்த மூவியை பார்க்கும்போதெல்லாம் எத்தனை ரெஃபரன்ஸ் உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுன்றதை மறக்காம கிளம்பணும் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.